ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லீவ்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஸ்லீவ்ஸ்க்கு நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் பேட்டர்ன் கட் பண்ணலை. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நீளமாக ஒரு பிட்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவ்ஸோட லென்த் 6 inches. 6 inches. இந்த பிரெத் 15 inchesக்கு எடுத்திருக்கேன். இந்த 15னா அதே மாதிரி பேக் சைடு ஒரு 15, டோட்டலாக 30 inches நான் எடுத்திருக்கேன். இந்த இப்போ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளீட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். ப்ளீட்ஸ்னால் இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸ் மாதிரி வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 inch அளவுக்கு பட்டையாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம் 1 inch அளவுக்கு. அப்போ இது இப்படி பட்டையாக அப்படி வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். அடுத்தது அதே மாதிரி எடுத்து அதே மாதிரி ஒரு 1 inchக்கு ஃபோல்ட் பண்ணுறோம். இது ஒட்டி வரணும். அடுத்தது அதே மாதிரி இந்த 1 inchக்கு எடுத்து அடுத்தது ஆப்போசிட் சைடில் வரும். எப்படி இந்த ஃபுல் இதையும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கிறோம். இது ஸ்லீவ்ஸோட பிரெத் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தான்றனால 7.5 inches இதோட அளவு கரெக்டாக தான் இருக்குது. ஒரு பகுதி 7.5. இப்போ இது எப்படி நம்ம ப்ளீட் வச்சோமோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடையும் ப்ளீட் வச்சிடணும். இந்த ஆப்போசிட் சைடையும் அதே மாதிரி இதுக்கு கரெக்டாக இதே மாதிரியே இப்படி எடுத்து வச்சு இங்கே எப்படி ஸ்டிச்சஸ் போட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ இதுக்கு இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவு நம்ம என்ன எடுத்தோம் 6 எடுத்தோம் இல்லையா, அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் 3 3 3 3ன்னு இந்த பாயிண்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி பீட்ஸ் வைப்போம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட் 3 3 வச்சுக்கணும். நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, 6ல் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் 3 inches. இந்த 3 inchesக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இது ஃபுல்லாக நம்ம ப்ளீட் வச்சாச்சு. இந்த பாயிண்ட்டும் இந்த 3 3 inchesக்கு வச்சாச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பீட்ஸை வச்சு தைச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை இப்படி ஹாஃப் அப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. இதை இப்படி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டையும் அதாவது இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் நம்ம இப்படி இழுக்கிறோம். இதை இழுக்கும் போது ரெண்டும் இப்படி சேர்ந்து இந்த மாதிரி சேரும். அந்த சேர்றதை அப்படி நல்லா படுக்க வச்சு திருப்பி இதையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறோம்.
போட்டு இதில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து பேக் சைடில் நீங்கள் இந்த நாட் போட்டுட்டு பேக் சைடில் தான் நீங்கள் நூலை வெளியே எடுத்து கட் பண்ணணும். இந்த எண்டு இப்படி தான் வரும், ஏன்னா நம்ம இதை கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். அடுத்து அதே மாதிரி நாட் போட்டுட்டு இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் இதே மாதிரி ஒவ்வொன்றும் இதே மாதிரி இப்படி மடித்து இது எல்லாத்துக்குமே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். லாஸ்ட் இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதையும் அதே மாதிரி நாட் போட்டு பேக் சைடில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இது இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி வரும். நல்லா அப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் என்ன செய்யணும், பேப்பர் கட்டிங்கு இது மேலே வச்சு இந்த ஸ்லீவ்ஸோட ஷேப்பை வந்து கட் பண்ணிடணும். இது அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம ஒரு சின்ன பிட்டு ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பட்டி மாதிரி வந்து தச்சிடணும். இது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் இல்லாட்டி 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்தால் போதும். இது 2.5 இன்ச் அளவில் இருக்குது. கொஞ்சம் பட்டையாக வரும் இந்த இது கொஞ்சம் குறைச்சிக்கணும். 2 இன்ச்சஸ் அளவுக்கு நான் எடுக்கிறேன். சின்ன பட்டையாக வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு கீழே வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டுமே மேலேயும் கீழேயும் ஒரே அளவு தான். எந்த பக்கம் நீங்கள் வேணும்னாலும் இதை வந்து இந்த பட்டியை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருணும். இதுக்கப்புறம் வந்து இது சின்னதாக அப்படி மடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சஸ் அப்படி மறைக்கிறதுக்கு அப்படி இந்த இதை ஃபோல்ட் பண்ணிடணும். இது ரொம்ப பட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவு இருந்தால் ஓகே. இந்த பேட்டர்னுக்கு இந்த பார்டர்லாம் வச்சு பட்டையாக தைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு கீழே பார்டர் வந்ததுன்னா பெரிய பட்டை பார்டர் வச்சு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். ஹாஃப் ஸ்லீவ்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது அழகாக இருக்கும். இது ரொம்ப பெரிய பட்டையாக கொடுத்துடாம சின்ன பட்டையாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் இந்த ஓரமாகவும் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும்.
இந்த மாதிரி தைக்கும் போது இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா அயர்ன் பண்ண மாதிரி நல்லா பட்டையாக பதிவாக இருக்கும். இல்லாட்டி பஃப் தூக்கிட்டு இல்லாமல் இது பதிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பர் கட்டிங் வச்சு இந்த ஷேப் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கை இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷேப் என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு இது பென்சிலில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த பீசஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு தைக்கணும். அப்படியே தையல் போடக்கூடாது. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது நல்லா அப்படியே நீவி விட்டுட்டு இது என்ன ஷேப்பில் இருந்ததோ அந்த ஷேப்புக்கு இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி வருது இல்லையா, இந்த இடம் லைட்டாக அப்படி ஃபோல்ட் ஆகும். இப்போ இந்த இதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இது பின் கை, இது முன் கை குடஞ்சி வெட்டி இருக்கிறனால அந்த ஷேப் வரும். இந்த சிலம்பில் இருந்ததுன்னா இதெல்லாம் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிடணும். இவ்வளோதான் அந்த ஸ்லீவ்ஸ். இது நல்லா அப்படி நம்ம எடுத்து விடணும். ஏன்னா அந்த சுருப்பம் வந்து நகண்டு போகும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.